இப்போ நான் வந்து கடலப்பருப்பு ஸ்வீட் செய்ய போகிறேன். கடலப்பருப்பில் அந்த கடலப்பருப்பை வந்து நான் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் கடலப்பருப்பை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துருக்கேன். பாருங்கள், உன்னை அடுப்பில் விட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நான் ஊற வைக்காமல் விசில் விட போகிறேன், அதனால் 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நான் தண்ணி முழுங்குற அளவுக்கு ஊற்றுறேன். ஊற்றியாச்சு. நான் 2 டம்ளர் ஊற்றினேன். 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பத்தை வைக்க போகிறேன். அடுப்பத்தை வச்சாச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். விசில் விழுந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஆட்டாங்கல்லில் போட்டு ஒரு ஓட்டு ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆட்டாங்கல்லில் தான் ஆட்ட போகிறேன். இது கூட 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். 2 ஏலக்காய். நான் 1 டம்ளர், இதில் வந்து 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இது 1/4 கிலோ பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோ சர்க்கரை போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏலக்காய், கடலப்பருப்பு, கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இதை எடுத்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்க்கலாம். நான் இதோட வந்து நான் இந்த பருப்போட அதாவது கடலப்பருப்பை வேக வச்சு எடுத்ததோட 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதோட 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை போட போகிறேன். இப்போ வந்து ஒரு கைப்பிடி தேங்காயும் போட்டுக்கலாம். நெய்யில் வணக்கி போட்டிங்கன்னா ரொம்ப நாள் வச்சுக்கு சாப்பிட்லாம். 15 நாள் 20 நாள் 1 மாதமே வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து நெய்யில் போடல, அப்படியே சும்மாவே வறுக்க போகிறேன். அப்படியே ஆட்ட போகிறேன். இது கூட சர்க்கரையும் நான் வந்து 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் போட்டு ஆட்டிட்டு வந்து காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த விழுதை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானோன்னு பார்க்கலாம். வாசனை இல்லாத ஆயில் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் விடலை. இப்போ அதை அரைச்சி வச்சதை விழுத போட்டுடலாம். நல்லா ஈரப்பதமெல்லாம் போகட்டும். தண்ணி ஊற்றாம தான் அரைச்சோம், இருந்தாலும் ஈரப்பதமெல்லாம் போகட்டும். நல்லா சூடு பண்ணியாச்சு. உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கடலப்பருப்பு ஸ்வீட்டு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நான் பச்சை தேங்காயாக போட்டு அரைச்சங்காட்டி நான் அதை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே எல்லாத்தையுமே போட்டு வணக்கி விட்டுட்டேன். இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். அப்போ தான் கெடாது 3 நாள் ஆனாலும். பாருங்க, கையில் ஒட்டாமல் இருக்குது. இது போல் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிடலாம். தேங்காயை நெய்யிலேயே வணக்கி போட்டோம்னா பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் இது போல் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. உருண்டை பிடிச்சாச்சு. கடல மாவு ஸ்வீட் ரெடி. கடலப்பருப்பு ஸ்வீட் ரெடி. தேங்காய் போட்டுக்கிறதுனால தான் எண்ணெய் ஊற்றினேன். நீங்கள் நெய் ஊற்றுறனா கூட ஊற்றிக்கலாம். நான் நெய் ஊற்றலை, எண்ணெய் தான் ஊற்றினேன். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி சூடு பண்ணி வச்சோம்னா 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். இதில் எந்த தொந்தரவும் வராது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.